ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன். ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். கடைசி காலத்தில் சபை நிலை நிற்பதே மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ பார்த்தேன். பாஸ்டருடைய பாட்டு தான் பாடுறாங்க, எந்தன் கண்மலையானவரை பாட்டு. நான் தேவ பிரசன்னம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பாடி கொண்டாடுனா என்ன செய்தோம் போதும். சபை அவ்வளவுக்கு அதிகமாய் கீழே போய்கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாள்ல இருந்தே ஒரு சில வசனங்களை தியானிக்கும் போதே கர்த்தர் எனக்குள்ளே வைத்த ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த நாளில் சபைகளை கரைப்படுத்தாதீர்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். சபை என்றால் என்ன? யாவருக்குமே தெரியும். சபைனா என்ன? இங்கிலீஷில் சொல்லுவாங்க எக்லீசியா, ஒரு ஸ்தல சபை. ஆமென். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய சபை என்பது, முதல்ல சொன்னா தேவனுடைய சபையை கர்த்தர் ஏன் நிர்ணயித்தார்னா அது தேவனுடைய திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. 2வது, தேவனுடைய திட்டம் மாத்திரம் அல்ல, அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற ஒரு கூட்டத்திற்கு பேரு தான் சபை. ஆமென். முதல்ல அது ஆதி காலம் முன்பே தேவன் வைத்த முதல் திட்டமே இது, சபை கூடி வருதல். அதான் ஒரு கூட்டத்தின் பெயர் சபை. அழைக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிற ஒரு கூட்டம். 3வது, நாம் வாசித்த வசனத்தின்படி நாம் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சபைனா எதுன்னு தெரியாத இந்த காலகட்டத்துக்குள்ள நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றே ஒன்று, ஆதி சபை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போகக்கூடிய, தூரப்படுத்தப்படுகிற ஒரு காலகட்டத்திற்குள்ள இந்த நாள் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தின்படி நாம் பார்த்தால் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:22. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். ஆமென். 4வது, சபை என்பது தேவனுடைய சரீரம். முதல்ல சொன்னேன், சபை என்பது தேவனுடைய திட்டம். 2வது, அழைக்கப்பட்ட நாம் கூடி வருகிற கூட்டம். 3வது, பவுல் சொன்னது போல அது தேவனுடைய வீடு.
நான்காவது அது தேவனுடைய சரீரம். ஐந்தாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின்படி அது கிறிஸ்துவின் மனவாட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் சபையை இந்த பூமியில வைத்திருக்கிறதற்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. அதனால தான் ஆதி காலத்திலிருந்தே சபை குறித்த ஒரு நோக்கத்தோடு தான் அப்போஸ்தலர்கள் சபையை குறித்து ஒரு தாகத்தோடு சபை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படி கட்டப்பட வேண்டும், எப்படி நிலைநிறுக்கப்பட வேண்டும், அது மாத்திரல்ல 7 சபைகளும் எப்படி எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு அதை நாம் கற்றுக்கொண்டு விசுவாசித்து அதன்படி நடக்கும்படி நமக்கு ஒரு மாதிரியை கத்த தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே சபை என்பது ஏதோ இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய கண்போன போக்கில் போகிற ஒரு போக்கு அல்ல. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வாஞ்சையும் நிறைவேற்றப்படுகிற ஒரு மிக பெரிதான ஒரு என்னதான் தேவன் விரும்புகிற ஒரு மாதிரி தான் சபை. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை இந்த பூமியில நிறைவேற்றுகிறதற்கு தேவன் சபையை என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த நாட்களில் சபை எப்படி போயிட்டு இருக்கிறது? சபை என்கிறது பலவிதமான காரியங்களை போய்கொண்டிருக்கிறது. அது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம் சபையிலே நடக்க எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எந்தெந்த முக்கியமான காரணங்கள் சபையை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஒரு மாடலை வைத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீங்கன்னா அதை எப்படி செய்யணும், எந்தெந்த அகலம் நீளம் எவ்வளவு இருக்கணும், அங்கு இருக்கிற பொருட்கள் என்னென்ன மாதிரி இருக்கணும், எந்தெந்த அளவின்படி இருக்கணும் என்று தேவன் திட்டம் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அலங்கத்திற்கும் கர்த்தர் திட்டம் கொடுத்தார், தேவாலயத்திற்கும் தேவன் திட்டம் கொடுத்தார். ஒவ்வொன்றும் தேவ திட்டத்தின்படியே தான் செயல்பட்டு கொண்டே வந்தது. ஆமென். ஆனால் இந்த நாட்களில் தேவ திட்டத்திற்கு மாறாக என்ன நடக்கிறது? மனுஷனுடைய திட்டங்கள் தான் அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னும் அதிகமாக நமக்குள்ளே வாஞ்சையும் விருப்பமும் பெருக வேண்டிய எதென்றால் அந்த ஆதி சபைக்குள்ளே நாம் சபையினுடைய அனுபவம் போக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சபையின் ஆதி சபையினுடைய அனுபவம் எப்படி இருந்ததோ அந்த அனுபவத்துக்குள்ள சபை போச்சுன்னா அந்த சபைக்குள்ள கரையும் வராது, திரையும் வராது, பிழை ஒன்றும் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிற சபை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியிலே அந்த நேரத்தை ஆரம்பத்தில் அவங்களை அழைக்கும் போது தேவன் எப்படி அழைத்தார்? வாதைகளை வஞ்சி என்னென்ன அடையாளங்களெல்லாம் அந்த இடத்துல உண்டு பண்ணி ஜனங்களுக்கு, பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் ஜனங்களுக்கும் தேவன் யார் என்கிறதை நிரூபித்து அந்த இடத்துல பிரித்தெடுத்த அந்த வாஞ்சை கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, அந்த வாஞ்சை இல்லை. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அவர்கள் போகலை, அவங்களுக்கு சந்ததியை என்ன செஞ்சு போச்சு. ஆமென். அதே போலதான் எபேசி சபையில கூட சொல்றாரு ஆண்டவர், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டார். தேவன் எப்படி அழைத்தாரோ அந்த அழைப்பின் மாதிரியே தான் முதல்ல விரும்புகிறார். ஆனால் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி குறைந்து அந்த மாதிரிக்கு பதிலாக மனுஷனுடைய, தலைவர்களுடைய, உலகத்தினுடைய பல மாதிரிகள் உள்ள வந்ததுனால தேவனுடைய மாதிரி விளக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியத்தை பாருங்கள். முதல்ல அவங்க ஆரம்பித்து செங்கடல் பக்கத்தில் கூட வரலை. எங்கே போயிட்டாங்க? அவங்களுடைய காரியத்துக்கு போயிட்டாங்க. பிறகு அவங்களுடைய எகிப்தில் இருக்கும்போது ஒரு நேரத்து சாப்பாடு கிடைச்சாலும் அவங்க அவ்வளோ கொடூரமாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பப்போ சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு தேடுதெல்லாம் எதுதான்? அந்த ஒரு நேர சாப்பாடு தான். ஆமென். அப்படியும் காடையை கொடுத்து பார்த்தார், இறைச்சியை கொடுத்து பார்த்தார், என்னெல்லாமோ கொடுத்து பார்த்தார். அவங்களுடைய பாரம்பரியமும் அவர்கள் வந்த அந்த வழக்கத்தின்படியே வந்த அந்த தொழுகையும் அவங்கள விட்டு என்ன செய்யலை,
போகலை. அல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிற அந்த மாதிரியின்படி வந்தார்களானால் 40 நாள் கொண்டு போக வேண்டியது தான் எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. ஆனால் தேவன் விரும்புகிற மாதிரி வந்தாங்கன்னா 40 நாள் கூட ஆயிருக்காது, முன்னாடி என்ன செஞ்சிருப்பார்? கொண்டு போயிருப்பார். அல்லேலூயா. ஒருவேளை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு தாமதமாகிறதுக்கு காரணமே இந்த கரைகளும் திரைகளும் பிழைகளும் தான் ஒருவேளை காரணமாகவே இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல சபை அந்த கரை திரையற்ற பரிசுத்தமான சபையாக விளங்குகிறதற்கு தான் தேவன் போராடி கொண்டிருக்கிறார். அது மாத்திரல்ல, தேவனுடைய பிள்ளைகளும் நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த கரைதிரையற்ற சபைகளாக நாம் கூட்டி வாசஸ்தலங்களாக கட்டப்படுகிறதற்கு நாம் போராடி ஜெயிக்கத்தக்கதான பலத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஆமென். சபையை கரைப்படுத்தக்கூடிய சில காரியங்களை குறித்து மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை. கூட ஒரு வசனத்தை வாசிக்கல. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன்னை உவர் மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. ஹல்லேலூயா. இந்த கரைப்படுத்தப்படுகிற சபையை கரைப்படுத்துகிற முதல் காரியம் என்னவென்றால் பாவம், அக்கிரமம், துணிகரம். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் முன்னாடி ஆரம்ப நாட்களில் அதாவது ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கூட சபைக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதற்கு எப்படி என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஏன்னா சபை பரிசுத்தமானது. ஆனால் இந்த நாட்களில் என்ன நடக்குது தெரியுமா? எல்லாம் துணிகரம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நான் முன்னாடியே பார்த்துருக்குறேன். சென்னையிலெல்லாம் இசை வாசிக்கிற பையங்கள்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். பாக்கெட்லேயே வச்சுருப்பான், ஆனால் உள்ளேருந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஏன்னா அவ்வளவு துணிகரங்கள் சபைக்குள்ளாக வந்து சபை என்ன பண்ணுகிறது? கரைப்படுத்துகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் அப்பேற்பட்டதான ஒரு சில கரைகள், அந்த ஒரு சில கரைகளினால தேவன் அதிகமாக அந்த இடத்துல சொல்லுகிற, இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஆமென். ஒவ்வொரு முறையும் அவர்கள் தங்களை கரைப்படுத்தி கொள்ளும் போது அவர்களுக்கு குற்றப்படுத்தத்தக்கதாக அவர்கள் கரையாக இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கத்தக்க ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பிக் கொண்டே தான் இருந்தார். அவங்க சந்ததி கானானுக்குள்ள போகிற வரைக்கும். அது மட்டும் இல்லை, கடைசியில் கூட யோசுவா காலத்தில் கூட அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கரைகள் இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. அதை குத்தி 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 காட்டி காட்டி தான் அவங்கள திருத்தி மறுபடியும் அவங்கள கொண்டு சேர்க்கிறதுக்குள்ள தேவன் அவ்வளவு பெரிய பாடுபட்டிருப்பார். ஆமே. அதனால தான் எபிரேயர்ல சொல்கிறார், அவர்களை என்ன செய்கிறேன்? அரோசிக்கிறேன். அல்லேலூயா. வெறுக்கிறேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த அந்த கரை கடைசி வரைக்கும் அந்த கரை என்ன செய்யலை? போகலை. ஆமே. என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க முடியும். எடுத்தவர்கள் வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அவை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன்
வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். 4ஆம் வசனத்திலிருந்து இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள். மனிதரை என்ன பண்ணுங்க? கொன்று போடுங்க. அவங்களுக்குள்ளேயே பாகாலின் கிரியைகள் வந்துவிட்டது. அவர்களுக்குள்ளேயே பாவங்கள், அவர்களுக்குள்ளே அக்கிரமம் பெருகினதுனாலதான் அந்த இடத்துல ஒரு பிணைகாசி எழும்ப வேண்டிய காரணம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கரைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உள்ள இருக்குமானால் அங்க அந்த கரையை நீக்குகிறதற்கு கர்த்தர் யாராவது ஒருத்தரை அனுப்பி கொண்டே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆகவே கரை இல்லாமல், பிழை இல்லாமல், கரைதிரை அற்ற சபையாக இருக்கும்போது அந்த நேரத்தில் தேவன் விரும்புகிற, தேவன் நடத்துகிற அந்த பாதையில சீராக சபை போய்கொண்டே இருக்கும். ஆமென். அந்த கரையே இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பிணகாசை எழுப்பி அந்த இடத்துல ஈட்டி எடுத்து குத்தி போடுகிறான். உடனே அந்த வாதம் என்ன போயிடுச்சு? நின்று போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த பாவமும் அக்கிரமமும் துணிகரமும் சபையிலே அதிகமாக பெருகி இருக்கிறதுனால தான் சபை தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. நாம் கூட்டம் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லா பக்கம் கூட்டம் கூடி ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்க. நான் ஒரு வீடியோ கூட சொன்னேன், அங்கேயும் ஆராதிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு, ஆனால் யார் இல்லை? தேவன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை எதற்கு கொடுத்து விடுகிறார்கள்? பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணிகரத்திற்கும் கொடுத்து விடுகிறார்கள். எதை தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தாரோ அந்த இதை உதறி தள்ளிவிட்டு அதற்கு பதிலாக வேற ஒன்றை உள்ள வைக்கிறதுனால தான் சபை தேவ திட்டத்துக்குள்ளாக போகிறதா இல்லை சபை வேறு வழியாக போகிறதா என்பதை யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவன் விரும்புகிறது சபை பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணிகரத்துக்கும் இடம் கொடாமல் தேவ திட்டத்திற்கு இடம் கொடுக்கிறது தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்பா. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். இரண்டாவது சபையை கரைப்படுத்தக்கூடிய காரியம் அசுத்தம். பாவம், அக்கிரமம், துணிகரம் அது வேறு, அசுத்தமான கிரியைகள் வேறு. தேவன் எவற்றை வெறுத்தாரோ, எவற்றை அசுத்தம் என்று தூர தள்ளினாரோ அதை இந்த நாட்களிலே சபை எடுத்துக்கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனங்களோடு வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். புலம்பல் 4:14. குருடர் போல வீதிகளில் அலைந்து ஒருவரும் அவர்கள் வஸ்திரங்களை தொடக்கூடாதபடி இரத்தத்தால் கரைப்பட்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தமான கிரியைகள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாவங்கள் வேறு, தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்கள் வேறு. சின்ன சின்ன காரியத்தை பண்ணியிருப்பாங்க. மனுஷனுக்கு மனுஷன் விரோதம், இன்னும் மற்ற காரியங்கள் நிறைய இருக்கு. குடும்பங்களுக்குள்ளே விரோதங்கள், பல அசுத்தங்கள், பல பகைகள், பலவிதமான கிரியைகள் அவர்களுக்குள்ள இருந்தாலும் அவர்களுடைய ஒரு மனுஷனுக்குரிய அசுத்தம் முழு சபையையும் என்ன பண்ணுகிறது? கரைப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம்
அதனுடைய 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தாவீது சபையார் எல்லாரும் 2 நாளாகமும் 29:1 எசேக்கியா 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அசுத்தமானவைகள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே போனாதான் அங்க என்ன இருக்காது? கரை இருக்காது. ஆனா இந்த கடைசி காலகட்டத்தில் சபைக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை வெளியே கொண்டு போக பண்ணுகிறதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அசுத்தமான கிரியைகள் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வெளியே போகுனா வேதத்தில் நிறைவானது வரும்போது குறைவானது. அப்போ தேவனுக்கு பிரியமானது உள்ள வந்தால் தேவனுக்கு பிரியமா இல்லாதது எங்க போகும்? வெளியே போகும். இயேசுவானவர் தேவாலயத்துக்கு போன உடனே அவருக்கு எதெல்லாம் சுத்திலும் என்ன நடந்துச்சு? புறா விற்கிறவர்களையும் எல்லாத்தையும் பார்த்த உடனே அவர் என்ன எடுத்தார்? சாட்டை எடுத்தார். அல்லேலூயா. சுத்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அசுத்தமானவைகளை அந்த இடத்துல அவன் உள்ள வந்த உடனே கதவை திறந்து எதெல்லாம் பழுது பார்க்கணுமோ பார்த்து அசுத்தத்தை எல்லாம் வெளியே என்ன செஞ்சான்? கொண்டு போனான். இப்போ அசுத்தங்களை உள்ள வைத்து கொண்டேதான் அநேக ஆராதனைகள் போய்கொண்டே இருக்கிறது. அசுத்தங்கள் என்றால் சும்மா ஆடம்பரங்கள், ஆட்டம் பாட்டங்கள், பலவிதமான கிரியைகள் உள்ள வந்து சபையை என்ன பண்ணிட்டு இருக்கு? பாழாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பாழாக்கப்படுகிறதான கிரியைகள், அசுத்தங்கள் எல்லாம் வெளியே போகணும்னா நம்மளை போன்ற வைராக்கியமுள்ள கர்த்தர் சபையை விரும்புகிற, தேவனை விரும்புகிற, தேவனுடைய ஏக்கத்தை விரும்புகிற ஜனங்களை தான் கர்த்தர் எழுப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கு எதெல்லாம் கரப்படுத்துதோ கரப்படுத்தி கொண்டிருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்க வைக்கல. அன்று பினேகாசை எழுப்பின, பினேகாசுக்குள்ள வைராக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்குள்ளேயும் ஒரு வைராக்கியத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வைராக்கியத்தோடு அசுத்தமானவைகளை வெளியே தள்ளுகிறதற்கு, பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக போராடுகிறதுக்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 106 கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 106ஆம் சங்கீதம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாக்கி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். தங்கள் செய்கைகளினால் என்ன எப்படி போறாங்களா? சோரம் போகிறார்கள். அப்போ தேவனை விரும்பாத, தேவனுடைய திட்டத்தை விரும்பாத, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுடைய கிரியை எல்லாம் எப்படி தான் இருக்கும்? கரைப்படுத்தி கொண்டே தான் இருக்கும், அசுத்தப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். ஆனால் தேவனை விரும்புகிற, தேவனுடைய திட்டத்தை விரும்புகிற ஜனங்களுக்குள்ள தான் அசுத்தத்தை நீக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் எழும்போம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இரண்டாவதாக தேவன் சபையை கரைப்படுத்தாமல் நடத்தி கொண்டு போகிறதற்கு உள்ள தடையா இருக்கிறது என்னது? அசுத்தம். அந்த அசுத்தம் சபையை விட்டு என்ன செய்ய வேண்டும்? வெளியே போக வேண்டும். ஆமே. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
அதனோட 27ஆம் வசனத்தை வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விரைவுகளும் பருகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது சபையை கரைப்படுத்துகிறதான காரியம் உலகம். உலகம்னாலே உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் கலாத்தியர்ல அழகா சொல்லப்பட்டிருக்க கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள். சாரி, 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஆமென். உலகத்தின் ஆவி, உலகத்தில் உள்ளவைகள், உலகமும் எப்போ உள்ள வருதுன்னா, நான் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்லாத போது உலகம் உள்ள வருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு மனுஷனுக்கும் சபைக்கும் முதலாவது மைண்ட்ல இருக்க வேண்டியது என்ன? நாம் யாருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை பெற்ற எந்த மனுஷனுக்கும் உலகத்தின் ஆவி என்ன செய்யாது? இருக்காது. ஆமென். 4வது ஒரு காரியம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, மாம்சம். அதில் தான் கலாத்தியர்ல நாம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அப்போ சபை முதல்ல பாவம், அக்கிரமம், துணிகரத்தினால் கரைப்பட்டிருக்கிறது. 2வது அசுத்தத்தால் கரைப்பட்டிருக்கிறது. 3வது உலகத்தால் கரைப்பட்டிருக்கிறது. 4வது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிறது. 5வது மிக முக்கியமான ஒரு காரியம், விசுவாசமற்ற செயல்களும் தவறான போதனைகளும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்களில் எதனாலும் கேட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ற பேச்சை எல்லாம் அப்படியே கேட்டுருவாங்க. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசின்னு சொன்னாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அதில் 2, விசுவாசிக்கவா விசுவாசிக்க வேண்டாமா? அதே இது கர்த்தருடைய வசனத்தை விசுவாசின்னு சொல்றவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்கேயோ இருந்து உன் பாக்கெட்ல இருந்து பர்சேடு இவ்வளவு பணம் வரும்னா உடனே என்ன செஞ்சிருவாங்க? கேட்டுருவாங்க. தவறான போதனைகள், விசுவாசமற்ற செயல்கள் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மாம்சத்தை குறித்து நாம் பார்க்கும்போது சவுல் வாழ்ந்த நாட்களில் கடைசி வரைக்கும் அவனுக்குள்ளே இருந்த மாம்சமும் சுயமும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அதனால தான் அவனுக்கு குறையாதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் யாரை எழுப்ப வேண்டியதாயிற்று? தாவீதை எழுப்பினார். கொஞ்சமாவது என்ன செஞ்சிடும். ஆனால் சவுலை விட தாவீது மிகப்பெரிய பாவம் தான் செஞ்சிருக்கிறார். ஆனால் பாவத்திலிருந்து தன்னை விடுபடுகிறதற்கு, கர்த்தரிடத்துல போகிறதற்கு எந்தவித மேட்டின்மையை தாவீது பார்க்கல. ஆனால் அந்த கடைசி வரைக்கும் சவுல் தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய சுய பலத்தையுமே நம்பி வீணாகி போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த 5வது விசுவாசமற்ற செயல்களும் தவறான போதை. இயேசு கூடவே இருந்தாங்க. 12 பேர் கூடவே இருந்தவங்களுக்குள்ள அவங்க பிசாசை என்ன செய்ய முடியல? துரத்த முடியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றார்? விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்போ அவங்க கூடவே இருந்தாங்க. ஆனா அவருக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்ககிட்ட என்ன செய்யல? இப்போ சபைக்குள்ளவே இருக்கிறாங்க, சபைக்குள்ளவே ஆராதிக்கிறாங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்காங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் சபையை விட்டு வெளியே போகும்போது விசுவாசம் என்ன செய்ய மாட்டேங்குது. அதுக்குதான் விதையை பற்றிய ஓமே கர்த்தர் அழகா சொல்லிட்டார். 4 விதமான விதை.
வசனம் உள்ளே போகும், போய் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசமுள்ள சந்ததி, அந்த நாட்களில் பணமே இல்லட்டாலும் சரி அவங்க முழங்கால் முடங்கும். ஆமென், அல்லேலூயா. ஒன்றுமே இல்லட்டாலும் பரவாயில்ல. ஒரு ஊழியர் இப்படி தான் ஒரு ஊழியரை குறித்து, முதிர்ந்த ஊழியரை குறித்து சாட்சி சொன்னார். பஸ்ஸில் ஏறினாராம். ஏறி போயிட்டுருக்கும்போது அவர்கிட்ட கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கே போகணுன்னு கேட்காரு, அதையும் சொல்ல முடியலை. ஏன்னா ஆண்டவர் ஏற சொன்னார், ஏறிட்டார். எங்கே போகணுன்னு அவருக்கே என்ன செய்யாது. கண்டக்டர் கேட்காரு, எங்கே போகணும், அதுவும் தெரியலை. காசு கொடுங்க, அதுவும் இல்லை. கண்டக்டர் கொஞ்ச நேரம் சோதிச்சு பார்த்து அவரை என்ன செஞ்சிட்டாரு, இறக்கிட்டார். இறக்கி கொஞ்சம் ஒரு 10 அடி தண்ணா வண்டி என்ன பண்ணிடுச்சு, நின்று போச்சு. அல்லேலூயா. இந்த நாளில் அப்படி நிற்குமா? ஆமென். கர்த்தர் மேலே அவ்வளோ வைராக்கியமான விசுவாசம். கர்த்தர் எங்கே போக சொன்னாரோ கரெக்டாக போவாங்க. மறுபடி கண்டக்டரே வாலண்டியராக வந்து அவர் என்ன செஞ்சாராம், கூட்டி ஏற்றினாராம். அதுக்கப்புறம் தான் வண்டி என்னாச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. அல்லேலூயா. அந்த நாட்களில் அநேக ஊழியருடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கலாம். பைக்கில் பெட்ரோல் இல்லை, தண்ணியை ஊற்றிட்டு போன அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. அதுவும் பெட்ரோலாக என்ன செஞ்சது, மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த நாளில் ஒரு 10 ரூபாய்க்கு கூட ஆண்டவரை பிடிச்சு நம்ம என்ன செய்ய முடியலை, நிற்க முடியலை. விசுவாசமும் அந்த வாஞ்சையும் இந்த கடைசி நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தவறான போதனைகள் உள்ள வர்றதுனால தேவனை பற்றுகிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, உள்ளே போகுது. இங்கே இப்போ என்ன பண்ணலாம், எப்படியும் வாழலாம், என்னமும் செய்யலாம், பிரசனமும் வேண்டாம், வசனமும் வேண்டாம், அதுன்னு சொல்ல. நல்லா இருந்து சிரி, 40 நாள் உபவாசத்துக்கு சமம், நல்ல ஆடு எல்லாம் நீ என்ன பண்ணிடலாம். விசுவாசம் அப்படியே குன்றி போய் வேறு விதமான சுவிசேஷங்கள் உள்ள வருகிறதுனால சபை தாறுமாறாக்கப்படுகிறது. ஆமே, ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு சில காரியங்களுக்கு மாத்திரம் பார்க்கலாம். அந்த தவறான போதனைகளும் தவறான உபதேசங்களும் விசுவாசமற்ற கிரியைகளும் தேவனுடைய சபையை என்ன பண்ணுகிறது, கரைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சபை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் கொடுக்க விரும்புகிறேன். எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலானவைகள், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் விரும்புகிற சபை, தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதான சபை அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்தில் அழகா சொல்கிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே சபைக்காக தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதை நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம், அநேக வேளைகளை மறந்து போகிறோம். சபைக்காக தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சபை பிழையற்றதா இருக்கிறதற்காக தான் அவர் தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்போ தேவன் விரும்புகிற சபை முதலாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தமுள்ள கரைதிரையற்ற சபையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எந்த விதத்திலும் சபை பரிசுத்தத்துக்கு மாறாக எந்த விஷயத்திலும் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. இப்படியும் இருந்துக்கலாம், அப்படியும் இப்படி சொல்லுகிற காரியங்கள் நிறைய வருது. இல்ல, பரிசுத்தர்னா அவர் மட்டும்தான், பரிசுத்தமான சபைனா அவருடைய சபை மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கூட்டத்தையும் பார்க்கலாம், கட்சி கூட்டங்களா இருக்கலாம், மற்ற கமிட்டி கூட்டங்களா இருக்கலாம், இன்னும் சமுதாயத்தில் மேம்படுத்துகிற என்ன கூட்டங்களாக இருந்தாலும் எந்த கூட்டத்திலும் பரிசுத்தத்தை முன்வைக்க விரும்பவில்லை. ஆனால் கர்த்தர் மட்டும் அவருடைய சபையை முன்வைக்கிறார்னா அவர் எப்படியோ அப்படியே என்னுடைய சபையை என்ன செய்ய வேண்டும்,
இருக்க வேண்டும். அல்லேலூயா. மேல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல போதும். ஏன்னா சபை யாருக்கு கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் தேவன் இந்த பூமியில சபையை வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், பிழையற்றவராய் இருக்கிறார். இன்னும் மேலாக அவர் விரும்புகிறது போல அவருடைய திட்டத்தை அவர் கொடுக்கணும்னா, அவர் திட்டத்தை பூமியில செயல்படுத்தணும்னா சபையும் அவரை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது அழகா சொன்னது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட படியே. உலக தோற்றத்திற்கு முன்னே சபையை கர்த்தர் எதற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார்? பரிசுத்தமுள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே குற்றமும் பரிசுத்தம் இல்லாமையும் எந்த விதத்திலும் சபைக்குள்ள இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதிகமாக நான் அந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை நான் யோசிக்கும் போது, ஒரு ஜெயில் கைதியை அப்படியே தூக்கி ஜெயில் அதிகாரியாக வைக்க அவரால் என்ன செய்ய முடியும். ஆனால் ஒரு ஜெயில் கைதியை விடுதலையாக்கி அவன் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு அவனை வெளியே கொண்டு வந்து தான் அவனை என்ன செய்கிறார்? ஒரு அதிகாரியாக வைக்கிறார். அதுதான் நமக்கு கொடுத்த ரட்சிப்பே. நாம் பாவத்திலும் சாபத்திலும் அவரை விட்டு தூரம் போன நம்ம உடனே நீதிமான் தூக்கி வைக்கல. அவர் விலைக்கிரையன் செலுத்தி அவருடைய இரத்தத்தால் நம்மை மீட்டு, நம்மகிட்ட பாவம் இல்லை பரிசுத்தமாக வாழுன்னு சொல்லி நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வருகிறதற்கு நம்மை அதிகாரியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவர் பரிசுத்தம் உள்ளவர்னு சொல்றோம். அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்மளை பரிசுத்தப்படுத்தி அனுதினமும் நம்மளை சுத்தப்படுத்துகிறதற்கு தான் அவர். அதனால தான் சொல்ற 7-70 முறை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மன்னிச்சு நம்ம 7-70 இல்லை, பல கோடிக்கணக்காக எண்ணவே முடியாது. அவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம். அவ்வளத்தையும் அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை சுத்திகரித்து மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் வாசிக்கலாம் பிலிப்பியரின் புஸ்தகம், பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் வீணாக பிலிப்பியர் 2:14 தானே, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. நாம் உலகத்துல தான் இருக்கிறோம், சபை உலகத்துல தான் இருக்கு. ஆனால் இரண்டாவது, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட சபையாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சபை எப்படி இருக்கணும்? அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, தாமரைப்பூ தண்ணியில் தான் கிடக்கும், தண்ணி என்ன செய்யாது? ஒட்டாது. உலகத்துக்குள்ள தான் இருப்போம். உலகம் எப்படி இருக்குன்னு நம்மளை காண்பிக்காகவே உலகத்துக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். அந்த உலகத்தில் இருக்கிற நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட கூட்டங்களாய் சபையாய் தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது, 1 கொரிந்தியர் 4:9 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்திற்கு நாம எப்படி இருப்போமா? வேடிக்கையா இருப்போமா? 1 கொரிந்தியர் 4:9 வாசிப்போம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கை ஆனோம். வேடிக்கை. உலகத்துக்கு பார்க்க நம்மளை பார்க்க எப்படிதான் இருக்கும்? வேடிக்கையா தான் இருக்கும். ஆனா நமக்கு மட்டும்தான் தெரியும் தேவன் என்னை உலகத்திலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எந்த விதத்திலும் உலகத்துக்கு மேலே நம்முடைய கண்களும் நம்முடைய கால்களும் நம்முடைய கரங்களும் செல்லவே கூடாது. ஏனால் கர்த்தர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய? பிடுங்கி போடு. உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. அதில் ஒரு ஊழியர் இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார். உன் கண்ணு நீ ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னதாக நீ உன் கண்ணு
இச்சையை பார்த்ததுன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ நல்லா போயிட்டுருப்ப. இச்சை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உன் கண்ணு தானாக என்ன செஞ்சிரும்? விலகணும். அதுதான் வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன். ஆமென், அல்லேலூயா. அந்த வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்போ உண்டாகுனா, நான் தேவ திட்டத்திற்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறேன். உலகத்துக்கு நேராய் என் கண்களும் என் கால்களும் என்ன செய்யாது? போகாது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே வேறு பிரிக்கப்பட்ட உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட சபையாகத்தான் தேவன் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதனால்தான் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய புத்திரர் என்கிறார். புத்திர சந்தானத்தை கொடுத்திருக்கிறார். விலையேற பெற்றவர்கள் சொல்றார். அவரோடு கூட நம்மை உட்காரவும். எதனால காரணம்னா, நீ உலகத்தில் கிடந்தது போதும், நீ ஏன் கூட என்ன செய்ய இருக்கு அப்படின்னு கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த எடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு நாம் வாழும்போது தேவனுடைய சபையாக இருக்கிறோம் என்கிற நினைவு நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். மூன்றாவது, ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென். ஆவியினால் நடத்தப்படுகிற சபையாகத்தான் தேவன் இந்த பூமியில சபை இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதே நேரத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அவருடைய கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியினாலே பரிசுத்தமாக்குகிறதினாலும் ஆவியினாலே நடத்தப்படுகிற சபையாய், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை என்பது எப்போ அறியும்னா, தேவ ஆவிக்கு புறம்பாக வேற எந்த ஆவி உள்ள வந்தாலும் அந்த ஆவிக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். ஆமென், அல்லேலூயா. ஒருத்தன் பணத்தை கொடுத்து தேவ வரத்தை வாங்கலான்னு வந்தான். அவன்கிட்ட என்ன ஆவி இருக்குதுன்னு என்ன செஞ்சிட்டு உடனே உன்கிட்ட இருக்கிற ஆவியை என்ன செய்கிறேன்? அவன் வாங்கணும்னு நினச்சி வராமல் இருந்தான்னா வர மறந்துருப்பான். அவன்கிட்ட என்ன ஆவி இருக்குன்னு நமக்கு என்ன செஞ்சுருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்தறிகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை எப்படி இருக்க வேண்டுமானால், தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற சபையானால் நம்முடைய ஆவியும் தேவ ஆவியும் இணைந்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆவியும் தேவ ஆவி இணைந்திருக்கலன்னா, அதுல பிளவு இருந்ததுன்னா நம்ம ஆவி மட்டும்தான் என்ன செய்யும்? செயல்படும். தேவ ஆவி என்ன செய்யாது? செயல்படாது. தேவன் ராஜாக்கள் காலத்துல கூட பாருங்க, யோனத்தானின் ஆவியும் ஆத்மாவும் தாவீதின் ஆத்மா எப்படி இருந்துச்சு? இசைந்திருந்தது. தேவன் விரும்புகிறது அவருக்கும் நமக்குள்ள ஒரு இசைவு. வேதத்துல நிருபத்தில் பார்க்கும், இசைவாய் இணைக்கப்பட்டு கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவருக்குள்ள ஒரு இசைவு இருந்தாதான் அவருடைய திட்டமும் அவருடைய செயல்பாடும் அவருடைய விருப்பமும் நமக்குள்ள இருந்து என்ன செய்யும்? செயல்படும். அல்லேலூயா. அப்போ ஒருவன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறான் என்பது எப்ப தெரியும்னா, தேவனுடைய திட்டம் அவனுக்குள்ள இருந்து ஜனங்களுக்குள்ள செயல்படணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனோடு இணைந்து நம்முடைய ஆவி இணைந்து செயல்பட்டால் தேவன் விரும்புகிறவைகள், வேதத்தின்படி தேவன் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அந்த விரும்புகிற காரியங்கள் சபையில நடக்குனா அது நம்ம தேவ ஆவியில நடத்தப்படுகிறோம் என்பது. ஏதோ நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஏதோ ஒரு விபத்து நடக்க போது ஆண்டவர் போவேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால போகல, விபத்துல இருந்து காக்கப்பட்டுட்டோம் அப்படிங்க தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்லை,
கூட்டு வாழ்க்கையானாலும் குடும்பங்களானாலும் சபையானாலும் அங்கு ஒட்டு மொத்தத்தில் தேவ ஆவி இங்கே என்ன செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆதி சபை அப்படிதான் இருந்துச்சு. தேவன் என்ன விரும்பினாரோ, பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் ஜெபிக்கும் போது தேவ ஆவியானவர் என்ன செஞ்சார்? இறங்கினார். அவர் இறங்கினதுனால, அவருடைய ஆவி ஊற்றப்பட்டதுனால அந்த ஆவி எங்கெல்லாம் போச்சோ அற்புதங்கள் உண்டாயிற்று, அடையாளங்கள் உண்டாயிற்று, ஒரு மிகப்பெரிய அசைவே என்று பண்ணிட்டு. அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் பேர் தான் என்னது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தாச்சு. அநேக அடையாளங்கள் எப்போனா தேவ ஆவியினால நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அழகா சொல்றது, இவர்கள் எல்லாரும் ஒருமித்து ஒரு மனமோடு அப்பம் விட்டு என்ன பண்ணார்? ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 42ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியா என்ன பண்ணாங்களாம்? அப்போ தேவ ஆவியினால் நடத்தப்பட்டார்கள் என்றால் தேவனுடைய உபதேசமும் தேவனுடைய திட்டமும் சரியா அந்த சபைக்கு போயிட்டே இருக்கும். ஆமே. அந்த சபை ஒரு நாளும் எந்த உலகத்தையோ மாம்சத்தையோ அசுத்தையோ பார்த்து இடறி போகவே போகாது. ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது எங்க போகுது? மாம்சத்தில் போகாது. ஏன்னா தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் அது மாம்சத்துக்குள்ள போகாது, ஆவியிலேயே என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் அப்போஸ்தலர் 2:46ஆம் வசனம் சொல்லுங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களில் தேவன் விரும்புகிற சபை ஆவியினாலே நடத்தப்படுகிற சபையாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை. ஆனால் ஆவி ஆரம்பத்தில் பாருங்க, முன்னாடி இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. சபை எந்த அனலுக்குள்ளே போகனே தெரியாது, தானா கொழுந்து விட்டு எரியும். ஆமென். ஆவியினால் நடத்தப்பட்டால் ஆராதிங்க, கையை தூக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை கேளுங்க, அல்லேலியா ஒன்றும் சொல்லண்டாம். சபை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். சபை எழுப்புதலுக்கு நேரே போகும். சபை எப்போது எரிகிற விளக்காவே என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிற சபை. இன்னும் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே. அப்போ தீர்க்க தரிசனம் ஏதோ தீர்க்கதரிசியை தேடி போக தேவையில்லை. தேவ ஆவியினால் நடத்தப்பட்டுகிற சபையில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகள் எழும்பிக் கொண்டே இருக்கும். நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுகிறது, அதில் அவர்கள் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. 4வதாக தேவன் விரும்புகிற சபை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற சபை. ஆமென். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, உலகமும் அதன் இச்சைகளும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் விரும்புகிற சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற சபை. தேவ சித்தத்தில் ஆரம்பம் பண்ணின சபையாக இருக்கக்கூடாது. தேவ சித்தத்தை முற்றுமுடிய நிறைவேற்றுகிற சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் எபிரேயர் 10:36 சொல்லப்பட்டிருக்கிறது, 1 பேதுரு 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றே ஒன்றுதான். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு துடிப்பு நமக்குள்ளே இருந்து கொண்டே செய்யணும், இருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோம் அதோடு இல்லை. ஏன்னா நிறைய காரியங்கள், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் போகணுங்கிற எண்ணம், அந்த நேரத்துலையும் யார் எந்த விசேஷத்துக்கு கூப்பிடுறாங்கங்கிற சிந்தனை தான் என்ன செய்யும்?
இருக்கும். ஆனால் இல்லை, என்னுடைய நோக்கம் என் ஜீவன் முடிவு வரைக்கும் என் சபை கூட்டம் எல்லாம் தேவ சித்தம் நிறைவேற்றப்படணும், தேவ சித்தம் நம்மில் நிறைவேறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக தேவனோடு மறுமையில் எடுத்து கொள்ளப்படுகிற சபை. ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன் கரைதிரையற்ற பரிசுத்தமான சபை. ரெண்டாவது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட சபை. மூன்றாவது ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை. நான்காவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற சபை. ஐந்தாவது தேவனோடு மறுமையில் எடுத்து கொள்ளப்படுகிற சபை. இயேசு எப்படி எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே நம்மை எடுத்துக்கொள்வார், சபையை எடுத்துக்கொள்வார் என்கிற சிந்தையோடு நாமும் அவரோடு கூட போவோம் என்கிற மறுமை குறித்த சிந்தையோடு சபை என்ன செய்யணும்? நடக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ கூடி வந்தாலும் அவருடைய மறுமை குறித்த சிந்தனை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இப்போ மறுமை குறித்து பேசுறதுக்கு சபையே என்ன செய்யலை. அந்த நாட்களில் கன்வென்ஷன்னா முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, ரெண்டாவது நாள் சபைக்கு உகந்த உபதேசத்தை பேசுவாங்க, மூன்றாவது நாள் வருகையை குறித்து பேசுவாங்க. ஆனால் இப்போ வருகை குறித்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நான் மேலே போயிட்டு வந்து அங்கே விளையாண்டேன் இங்கே விளையாண்டேன்னு சொல்கிற ஆட்கள் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நான் மறுமை குறித்த சிந்தனை நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும்? பாஸ்டர் எந்த மீட்டிங் போனால், நான் ஒரு 4-5 மீட்டிங் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு வருகிறார், இயேசுவோடு போவேன். வருகை குறித்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வருகை குறித்த சிந்தையோடு நாம் இருக்கிறோம் என்றால், அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருந்தால்தான் அந்த 5 கன்னிகைகள் போனார்கள், 5 கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். ஆமென். நாம் அவரோடு கூட போகிறதற்கு ஆயத்தமுள்ள சபையாக நாம் இருக்கும்போது நிச்சயம் அவரை எதிர்நோக்கி செல்வோம். அவருடைய சபையிலே கத்த நிலைநாட்டி இருக்கிற அந்த திட்டம் அப்போதுதான் என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அற்பமானவைகளையும் ஈனமானவைகளையும் சிந்திக்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் எதெல்லாம் பலமுள்ளவைகளையும் நம் அற்புதமானவைகளையும் சிந்தித்து கொண்டு ஆசீர்வாதமான மேன்மையே எப்போது எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதெல்லாம் தேவன் எதை மேன்மையாக வைத்திருக்கிறாரோ அதை நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் தேவனுடைய சபையாய், அவர் விரும்புகிற சபையாய், அவர் இந்த பூமியில் ஆரம்பம் பண்ணின அந்த நோக்கத்தோடு உள்ள சபையாய் அவரோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த சிந்தையோடு ஒவ்வொரு நாட்களும் சபையாக இருக்கிற நாம் சிந்தையோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய திட்டத்தையும் கர்த்தர் விரும்புகிறதற்கு ஏதுவாக பரிசுத்தமுள்ள, அவரால் நடத்தப்படுகிற, உலகத்திற்கு வேறு பிரிக்கப்படுகிற, அது மாத்திரல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற, மறுமையை எதிர்நோக்கி இருக்கிற சபைகளாய் நாம் வாழ்ந்து இந்த பூமியில கர்த்தர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு தம்முடைய ரகசியத்தை அறிவிக்கிறார் என்றது போல ஆவியினால் நடத்தப்பட்டால், அந்த அவருடைய சிந்தையோடு நாம் வாழ்ந்தால், சபை அப்படியாக நடத்தப்பட்டால் அவருடைய ரகசியம் நமக்கு தெரியும், அவருடைய திட்டம் நமக்கு தெரியும், அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்குள்ளே வெளிப்படும். அது மாத்திர எப்பொழுதும் தேவனுக்காய் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சுடரொளிகளாய், யோவானை போல எப்போது எரிந்து பிரகாசிக்கிற ஒரு சுடரொளியாய் கர்த்தர் சபையை வைத்திருந்த நோக்கம் நிறைவேறுமே. அந்த எரிந்து கொண்டிருக்கிற ஜனமாய், எரிந்து கொண்டிருக்கிற கூட்டங்களாய், எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய அந்த அழைக்கப்பட்ட கூட்டங்களாய் நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அந்த சிந்தையோடு கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் தேவன் விரும்புகிற சபையாய், சபைகளை கரைகளாக்காதபடிக்கு அநேக கரைகளாக்கப்பட்ட சபைக்குள்ளே இருக்கிற எல்லா கரைகளையும் நீக்கி அதை சுத்திகரித்து தேவன் விரும்புகிற சபைகளாய் நாங்கள் இன்னும் வாழ்ந்து சுகித்திருக்க, தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொண்டவர்களாய் தேவன் விரும்புகிறபடி நாங்கள் மறுமையில எடுத்துக்கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே உங்க ஆசீர்வதியும், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.